ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 71. இந்த பகுதியில் 78வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்ரமக்ரமக அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். 78வது திருநாமம். ஓம் மேதாவினே நமக. அனைத்தும் அறிந்தவர், சக்தி வாய்ந்த நினைவாற்றல் திறன் கொண்டவர். இதை பற்றி பாரத போரில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தது. 13ஆம் நாள். துரோணாச்சாரியார் சக்கரவியூகம் அமைத்து பாண்டவர்களை தாக்கிக் கொண்டிருந்தார். சக்கரவியூகத்தை உடைக்க தெரிந்த ஒரே வீரனான அர்ஜுனன் சம்சப்தர்களோடு வேறு பகுதியில் போர் புரிந்து கொண்டிருந்தான். அப்போது அர்ஜுனனின் மகனான அபிமன்யு தர்மராஜனிடம், பெரியப்பா, எனக்கு அந்த சக்கரவியூகத்தினர் உள்ளே நுழைய தெரியும். என் தாயின் கருவில் நான் இருக்கையில் அந்த முறையை துரோணர் விளக்க கேட்டுள்ளேன். ஆனால் அதிலிருந்து வெளியே வரும் முறை எனக்கு தெரியாது என்றான். தர்மராஜனும் மற்ற பாண்டவர்களும், மகனே, அப்படியானால் நீ சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல். நாங்களும் உன்னை பின்தொடர்ந்து உள்ளே வந்து எதிரிகளை தாக்கிவிடுகிறோம் என்றார்கள். அதனால் அபிமன்யுவும் சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே சென்றான். ஆனால் மற்ற பாண்டவர்கள் அவனை பின்தொடர்ந்து உள்ளே நுழைய முற்பட்ட போது துரியோதனின் தங்கையான துச்சலையின் கணவன் ஜெயத்ரதன் அவர்களை தடுத்து விட்டான். அதனால் அபிமன்யு சக்கரவியூகத்தினுள்ளே தனியாளாக மாட்டிக்கொண்டான். துரோணர், கர்ணன், கிருபாச்சாரியர் உள்ளிட்ட அனைவரும் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அன்றைய நாள் முழுவதும் தனியாகவே அவர்களை எதிர்த்து போரிட்ட அபிமன்யு அன்று மாலை அந்த வஞ்சக தாக்குதலுக்கு இரையானான். தன் மகன் இறந்துவிட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அர்ஜுனன் அந்த மரணத்துக்கு காரணமான ஜெயத்ரதனை நாளை மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன் ஜெயத்ரதனின் தலையை வெட்டுவேன். அப்படி செய்ய முடியாமல் போனால் தீயில் விழுந்து உயிர் துறப்பேன் என்று கோபமாக சபதம் செய்தான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட துரியோதனன் சகுனியையும் துரோணரையும் அழைத்து, நாமாக போர் புரிந்து அர்ஜுனனை கொல்வது மிகவும் கடினம். அதனால் நாளை மாலை வரை அர்ஜுனனின் கண்களில் படாமல் ஜெயத்ரதனை காத்துவிட்டால் அர்ஜுனன் தானே தீயில் விழுந்து இறந்து விடுவான் என்றான். அவர்களும் சம்மதித்தனர். 14வது நாள் யுத்தம். ஜெயத்ரதனை அர்ஜுனன் நெருங்க முடியாதபடி துரோணர் வியூகம் அமைத்திருந்தார். எவ்வளவு முயன்றும் அர்ஜுனனால் ஜெயத்ரதனை நெருங்க முடியவில்லை. மாலை பொழுதும் வந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஜெயத்ரதனை நெருங்க முடியவில்லை. சூரியனும் அஸ்தமித்து விட்டது. கண்ணா, நான் இப்போது என்ன செய்வேன் என்று தேரோட்டியான கண்ணனிடம் அர்ஜுனன் கேட்டான். அதற்கு கண்ணன் சொன்னான், அர்ஜுனா, சொன்ன சொல் தவறுவது உன்னை போன்ற வீரனுக்கு அழகல்ல. அதனால் அக்னி பிரவேசம் செய் என்று சொல்லி கண்ணனே தீ மூட்டி கொடுத்தான். நீ ஒரு சுத்த வீரன், அதனால் வில், அம்பு, கவசங்களுடன் தீயில் குதிக்க வேண்டும் என்றான் கண்ணன். அர்ஜுனனும் அவ்வாறே அக்னியை பிரதட்சிணம் செய்து கொண்டிருக்கையில் அவன் தீயில் குதிக்கப் போவதை காண்பதற்காக அதுவரை ஒளிந்து கொண்டிருந்த ஜெயத்ரதன் வெளியே வந்தான். உடனே கண்ணன், அர்ஜுனா, அதோ பார் ஜெயத்ரதன், அவன் தலையை கொய்துவிடு. ஆனால் அவன் தலை அவனது தந்தை விருத்தசக்திரன் காசியில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மடியில் போய்தான் விழ வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் அம்பை எய்திட வேண்டும் என்று சொன்னான். அர்ஜுனனும் அவ்வாறே செய்தான். அப்போது துரியோதனன் தன் தங்கையின் கணவன் மரணம் அடைந்ததை கூட பொருட்படுத்தவில்லை.
அர்ஜுனனை கொல்வதிலேயே குறியாக இருந்தான். அதனால் சூரிய அஸ்தமனத்துக்கு முன் ஜெயத்ரதனை கொல்வேன் என்று தானே சபதம் செய்தான். ஆனால் சூரியன் அஸ்தமித்த பின் தான் அர்ஜுனன் அவனை கொன்றான். அதனால் மூட்டிய நெருப்பில் அர்ஜுனன் குதிக்க வேண்டும் என்றான். அவன் தங்கையின் கணவன் மரணமடைந்தது கூட அவனுக்கு கவலை இல்லை. அர்ஜுனன் சாக வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. அப்போது கண்ணன், சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவே இல்லை. என் சக்கராயுதத்தால் நான் சூரியனை இவ்வளவு நேரம் மறைத்திருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே தன் கையை மேலே உயர்த்தினான். சக்கரம் சூரியனை விடுவிக்கவே சூரியன் வானில் பிரகாசித்தது. அதனால் துரியோதனன் ஏமாற்றமடைந்தான். அப்போது சகுனி துரியோதனனிடம், மருமகனே, கவலைப்படாதே, அர்ஜுனனின் தலை சிறிது நேரத்தில் வெடித்து சுக்குநூறாக போகிறது. ஜெயத்ரதனின் தந்தை விருத்தக்ஷத்ரன் தன் மகனின் தலையை கீழே சாய்ப்பவனின் தலை சுக்குநூறாக வெடித்து சிதற வேண்டும் என பரமசிவனிடம் வரம் பெற்றுள்ளார். அதனால் ஜெயத்ரதனின் தலை கீழே விழும் போது அர்ஜுனனின் தலையும் வெடித்துவிடும் என்று சொன்னான். ஆனால் கண்ணன் தான் அந்த சிக்கலிலும் இருந்து அர்ஜுனனை காப்பாற்றிவிட்டானே. அங்கே காசியில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அர்ஜுனன் ஜெயத்ரதனின் தலை காசியில் தவம் செய்து கொண்டிருந்த விருத்தக்ஷத்ரனின் மடியில் விழ வேண்டும் என்று சொன்னான் அல்லவா? அதே போலத்தானே அர்ஜுனனும் செய்தான். அதுபோல ஜெயத்ரதனின் தலை அவன் தந்தையின் மடியிலேயே சென்று விழும்படி அர்ஜுனன் அம்பு எய்து விட்டான் அல்லவா? அது தவம் புரிந்து கொண்டிருந்த விருத்தக்ஷத்ரனின் மடியில் போய் அந்த தலை விழுந்தது. ஐயோ, இதென்ன மண்டை ஓடு என்று அந்த தலையை கீழே தள்ளிய விருத்தக்ஷத்ரனின் தலை வெடித்து சிதறியது. இப்படியாக அர்ஜுனனின் உயிர் காக்கப்பட்டது கண்ணனால். இப்படி விருத்தக்ஷத்ரன் இறந்ததை கேள்விப்பட்டு மேலும் ஏமாற்றம் அடைந்தான் துரியோதனன். அப்போது அஸ்வத்தாமன் சொன்னான், துரியோதனா, நீ எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அர்ஜுனனை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் அனைத்தும் அறிந்த சர்வஞான கண்ணன் அவனுடன் இருக்கிறான் தானே. நீ உன் மனதில் என்ன திட்டம் தீட்டினாலும் எதை நினைத்தாலும் அவற்றையெல்லாம் கண்ணன் அறிந்து கொண்டு விடுவான் என்றான் அஸ்வத்தாமன். இப்படி அனைவரின் உள்ளங்களில் இருக்கும் அனைத்தையும் அறியக்கூடியவராக விளங்குவதால் திருமால் மேதாவி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 78வது திருநாமத்தை நாம் தினமும் ஜபித்து வந்தால் நமக்கு நல்லறிவை பெருமான் அருளுவார். இது 78வது திருநாமம். அடுத்து 79வது திருநாமம் ஓம் விக்ரமாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.